இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போலீஸ் வேஷம் போட்டுட்டு ஒரு பார்ட்டிக்கு போறா. அந்த பார்ட்டில ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில அங்க இருந்த எல்லாரும் இவள தான் போலீஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இவளும் என்ன பண்றா, ஹீரோ தான் குற்றவாளின்னு நினைச்சிட்டு அவரோட கையில விலங்க போட்டுறா. இந்த நேரம் பார்த்து ஒரிஜினல் போலீஸ் அங்க வந்த உடனே ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போறா. மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வெளியில வேஷம் போட்டுட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு போன ஹீரோ அவளை துரத்தி துரத்தி பிடிக்கிறாரு. இந்த நேரம் பார்த்து அவங்க கடை ஓனர் என்ன பண்றாங்க, உன்னை வேலை பார்க்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை விட்டு தூக்குறாங்க. அவளுடைய பேகு திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுறாங்க. இவனால நம்ம வேலையும் போச்சு, சாப்பாடுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போயிட்டு ஹீரோயின் ஒரு சின்ன கடையில சேல்ஸ்மேனா ஜாயின் பண்றாங்க. அங்க இருக்க ஒரு மார்க்கெட்ல அவங்க சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்த ஹீரோ, நம்மளால இவளுடைய வேலையும் போச்சு, இங்க வந்து சேல்ஸ்மேனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அப்படி அவன் மேல அவருக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி பார்த்து முடிச்சிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ட்டு போறாரு. அதே மாதிரி ஹீரோயினும் வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்படி போகும்போது வழியில ஒரே குப்பையா இருக்கு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ஸ்டெப்ஸை மாப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மாப் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா ஹீரோ பின்னாடி வந்த உடனே ஹீரோவை தட்டி விட்டுறாங்க. ஹீரோ மேல இருந்து கீழே உருண்டிட்டே விழுந்துடுறாரு. மோதல் ஆரம்பிச்சு திரும்ப காதல்ல வந்து திரும்ப மோதல்லே முடிஞ்சிருச்சு.